ஆனா கோவையில் அந்த குழந்தைங்களுக்கு அந்த உணவுல நடந்த விஷயம் அதுல பாத்தீங்கன்னா முற்றிலுமா வந்து ஒவ்வொரு தகவலும் மாத்தி 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 இருக்கு. சோ யாரோ ஒருத்தரோட மெத்தனம், யாரோ ஒருத்தர் அதை பொறுப்பு நம்ம ஏத்துக்கணும் இல்லையா? வேண்டிக்கிறது இறைவன் நல்ல வேளை எந்த குழந்தைக்கும் உயிரிழப்பு இல்லை, ஆனா ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. ஃபுட் பாய்சனுக்கு தான் என்ன காரணம்ங்கிறத வந்து மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து சமைக்கிற இடத்துல எலியோ பள்ளியோ விழுந்துருச்சு அதனால ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் வந்து தரமற்ற பொருட்களை வந்து காலாவதியான பொருட்களை வந்து சமையலுக்கு பயன்படுத்தினதுனால ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. சரி, ஃபுட் பாய்சன் வந்து எதனால் ஆச்சுங்கிறத நம்ம ஆய்வு பண்ணாதான் தெரியும். அது நமக்கு தெரியாது. அது வந்து ப்ராப்பராக அதுக்கான லேபுக்கு அனுப்பி அந்த லேபில் எந்த பொருள் இருந்து அந்த ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு அது அந்த இதை அடிப்படையில் நம்ம பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணும். ஏன் ரெண்டாவது குழந்தைங்க, பெரியவங்களுக்கும் கூட இந்த ஃபுட் பாய்சனுங்கிறதெல்லாம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் உடம்புல சத்து இருக்கும், இம்யூனிட்டி இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது. எல்லா குழந்தைங்களும் மயங்கிருச்சுங்க, வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, டிசென்ட்ரி ஆயிடுச்சு. எல்லா குழந்தைகளுமே அங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 43 குழந்தைங்க, எல்லாம் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்க. இந்த எந்த இடத்துல இதாயிருக்குன்னா இந்த மதிய உணவு இதில் தான் வந்து இதாயிருக்கு. நமக்கு இருக்க ஒரே கவலை என்னென்னா, டிவிகேல இருக்கக்கூடிய நபர் யாரோ ஒரு தொண்டர், அவர் வந்து போலீஸ் வேனில் போய் மோதி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது போனாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வந்தார். ஆக்சுவலாக இப்போ யார் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை? நீங்களே உங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையே. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உங்கள் ரூல்ஸ் படி நீங்கள் தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், போய் சந்திச்சிருக்கணும்ல அந்த குழந்தைங்கள, அங்கே பெற்றோர்களை போய் பார்த்துருக்கணும்ல, அங்கே போய் ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கணும்ல. எதனால் அங்கே ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னு போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கணும்ல அந்த ஸ்கூலுக்கு. ஏன் போகல? அட்டென்ஷன் போயிடும்ல. ரொம்ப போனோம்னா கேமராஸ் வந்துடும், மாட்டிக்குவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அங்கே எதுவுமே நடக்கலன்னு காட்டணும். பங்காளி, ரசத்துல கரப்பாம்பூச்சி தானே கிடந்துச்சு, சாம்பார்ல என்ன கிடந்து தெரியுமா? என்ன கிடந்துச்சு? பெருச்சாளி. பங்காளி, இதையே தூக்கி போட்டு தூர் வாரிட்டு இருக்கேன். சரி சரி, மோரை ஊத்து, அதுல பூனை கிடக்குதான்னு பாப்பா. இது என்ன மாதிரியான அரசியல்னு பாருங்க. ஆக்சுவலாக நீங்கள் பாதிக்க அடிச்ச குழந்தைகளை போய் பார்க்க வேண்டாமா? குழந்தைகளுங்க ஏதாவது ஒரு ரெண்டு குழந்தைங்க ஏதாவது ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 40க்கும் மேற்பட்ட குழந்தைங்க. இதெல்லாம் வந்து அங்கே சமைக்கிறவங்களுக்கும் ஒரு அறிவு இருக்கணும். நம்ம என்ன மாதிரி சமைக்கிறோம், என்ன மாதிரி மூடி வைக்கிறோம். இப்போ நம்ம வீட்டிலலாம் சமையல் பாத்திரத்தெல்லாம் மூடி வைப்பாங்க. ஏதாவது செஞ்சால் உடனே மூடி வைப்பாங்க, தனியாக வைப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? ஏதாவது உள்ளே விழுந்துடக்கூடாது. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாலாம் வந்து சமைக்கும் போது அவங்க அங்கே இல்லை அப்படின்னா டக்குன்னு மூடிடுவாங்க. அதில் வழக்கம் தான். இது எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். இது சமைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாதா?